இந்த கலையை வந்து மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை எழுதினேன். இந்த கதை மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சொல்லப்பட வேண்டிய படம்னு எங்கள் ப்ரொடியூசர் நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு நம்மளோட இசை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த கலைக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு ராஜா சார் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க. இங்கே இருக்க என் மேலே இருந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நடித்தாங்க. இங்கே இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படி தான் இந்த கதையை வந்து மக்களுக்கான கதை, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணோம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி இதே நம்பிக்கையில் தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. மக்களும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நடிக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் இருக்கும், 26 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. டிவிலலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும், சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல, டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க. பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த ஏக்கத்தோடையே வந்து டிவியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன். இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகனாக இருந்தேன். பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ரொம்ப வருஷம் கழித்து கோவிட் ஆரம்பித்து ஃபஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு, ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றிமாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்து விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் மீட் பண்ணதில் இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சின்ன சின்ன ரோலாக கிடைக்கும், அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாகவே அது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜமாலை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது கிட்டத்தட்ட இட் இஸ் ஆத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம். எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தேங்க்யூ பாரி. இத்தனை வருஷமாக எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வளர்த்து விட்ருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான், 30 வருஷமாக இருந்தாலுமே புதுசு மாதிரி தான். அதனால் எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இதில். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு. ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஃபஸ்ட் டைம் கேமராமேன், ஃபஸ்ட் டைம் எடிட்டர், அந்த மாதிரி எல்லாருமே புதுசு. ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பேர் கிடைச்சதில்லை இங்கே, இப்போதைக்கு போனீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும்னா நம்ம ப்ரொடியூசருக்கு இது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உதாரணம் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் படம் பண்ணிட்டு வந்து அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு லாட் ஆஃப் அன்னோன் ஃபேஸஸ். அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் இருக்காங்க, ஆமாம் விரமி, இவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி நோன் ஃபேஸஸ். பட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு, ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ஒரு பிளைண்ட் ஃபெய்த்து. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் பாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஷூட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து தெரியும். ஒரு தடவையும் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும்போது கூட சார் பூனை மாதிரி பேசுங்க சார் அப்படிங்கிறாரு. ஸோ அப்பப்போ வந்து ஃபைன் டியூன் பண்ணி he got the best out of us. அண்ட் அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இட்ஸ் அ பிக் லேர்னிங். அவர் ஒரு இஸ் என்சைக்ளோபீடியா. நிறைய விஷயங்கள் சீரியஸாக பண்ணி இதில் பண்ணாலும் எந்த அளவுக்கு அது வில்லனிசம் இருந்தாலும் இஸ் அ வெரி வெரி ஹியூமரஸ் பர்சன், வெரி குட் ஃபன் டு பி வித். ஸோ ஹி மேக் திங்ஸ் லாட் மோர் ஈஸியர். அவர் அப்புறம் தயாரி சார் அவரோட தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணாங்க.
ஸோ எனிவே இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிறது வந்து ராஜா சார் படத்தில் வந்து நம்ம பண்ணுறோம். அதுவும் அவர் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ திங்க் இது வெரி வெரி பிக் பிளஸிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக தயால் சார், few words please. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றியை பாரிக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது, அந்த கண்டிப்பாக நான் கிடையாது இந்த படத்தில். ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். இந்த படம் வந்து ஒரு பெரிய அனுபவம். படம் பார்த்துட்டீங்க. ஸோ ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்றது இன்னும் ஒரு 3 days தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் அந்த படத்தில். அந்த 35-40 நாள் நாங்கள் ஷூட் பண்ணது, எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம், எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம், எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஒரு ஐ திங்க் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். பாரியோடைய இமேஜஸ் அவ்வளோ கிளியராக இருந்தது. அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளியராக கிளாரிட்டியோடு இருந்தார். ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் டு பி வெரி ஏபிள் டு ஆல்சோ டெலிவர். ஸோ இந்த படம் பெரிய வெற்றியாக மாறணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்குது. அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். முதல்ல பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நாசர் சார், அப்புறம் சந்திரா சார் எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு, உங்களை வந்து எங்கள் குழு வந்து மீட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் பாரி பிரதர், அப்புறம் என்ன சொல்கிறது, பாரி பிரதருக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் பாரி பிரதர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து ப்ளஸ் கேஸ்டிங்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து வேலை செஞ்சு இப்போ வந்து உங்களை எதிர்க்க வந்து இது மாதிரி ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கூழாங்கல் பண்ணோம். அதுவும் வந்து நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஜமா உங்ககிட்ட வந்து நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேத்தன் சார், தயாளன் சார், அம்மா அபிராமி, அப்புறம் இன்னொரு வலுவா வந்து பிக்சர் பாக்ஸ் எங்கள் கூட வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றி. நன்றி விழாவாக ஆகிட்டேன். கடைசியாக வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தூணாக இருந்து நமக்கு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக எடிட்டர் பார்த்தா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. நானும் பாரியும் ரொம்ப நாள் நண்பர்கள். எங்களோட கரியரோட ஃபஸ்ட் ஸ்டெப் 2 பேரும் சேர்ந்து தொடங்கி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கோட ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சவுண்டாகவும் சரி, கேமராமேன், நான், பாரி, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்தவங்க மட்டும்தான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் எல்லா சைடும் சேர்ப்பீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன். இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷனில் டீச், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே ஹோல் கேஸ்ட் அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜமாலா வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிறது நினச்சி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக ப்ரொமோட் பண்ணுற நம்ம சுரேஷ் சந்திரா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எப்போவுமே ஒரு படம் முடிஞ்சுட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வெளில வரும்போது எங்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க, ஏம்மா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு, ஓகே அப்படின்லாம் இருந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்போவே பார்ப்பேன், அவங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு 5-6 படம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டாக கருதுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணி வைங்க. அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன் இந்த படத்தில். மெயினாக வந்துட்டு டைரக்டர் சார் பாரி, சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இப்போ ஆகிட்டார் அவர். அமேசிங்கான ஆக்டர். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் முன்னாடி நடிச்சதுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அவர் ஒரு ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாற்ற முடியல. கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா, உனக்கு எமோஷன் வரல, மறுபடியும் டேக் போ அப்படின்னுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட், அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ராஜா சார், அஃப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. அண்ட் நான் செம்ம கோவமாக இருக்கேன் பாரு, நீங்கள் ராஜா சாரை பார்க்க கூப்பிட்டு போகல. இப்போ நான் ஸ்டேஜில் சொல்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் நீங்கள் பிஃபோர் ரிலீஸ், எங்கள் அப்பாவையும். மெயினாக ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன். ஸோ அவர் வந்து அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார், ஏன் நீ இருக்கும் மசரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த டைமில் இருக்கும்போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு தோணும். இப்போ என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்கில் வரானோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு. அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட், இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி, அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான், அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இதில் காஸ்டியூம்ஸு, மேக்கப் ப்ளஸ் அந்த டான்ஸ், இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. அடுத்ததாக அலெக்சாண்டர் ஃப்ரம் பிக்சர் பாக்ஸ், இவர் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வந்திருக்கும் நல்ல பத்திரிகையாளருக்கும் நன்றி. எல்லா படத்தையும் தூக்கி நிறுத்தது நீங்கள் தான். ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம், திருப்பி இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லாமே ஆர்டிஸ்ட் அப்படின்றது தான் மெயினாக இருக்கும். நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படி தான் ஆக்சுவலாக. பட் அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்துருக்காருன்றப்போ, எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து வினோத்னு சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சுரேஷ் சாரும் உடனே ஃபோன் பண்ணி, இல்லை இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் எப்படி நீங்கள் அந்த படத்தை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நீங்களே இப்போ பார்த்துட்டீங்க படத்தை. இந்த படத்தில் உண்மையிலே அந்த பாரி அவர் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் பர்சனலாக அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை என்டையராக எல்லாருமே சூப்பராக பண்ணிங்க. அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கேருந்து கொண்டு போகணும். இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்பாட்லைட் டீம் ஆல்சோ. ஏன்னா அவங்களும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சுரேஷ் சந்திரா சார் கண்டிப்பாக மச்சினா பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட விட்டாச்சு, நீங்கள் என்ன இதுக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆக்சுவல் ரிவ்யூஸை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா வரணும். இன்னும் மேற்கொண்டு இது ஒரு லைவ்லியான படமாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்ட் ஒர்க் இது. I think this movie will really get to a success. Thanks a lot. Thanks for the team. மெர்னட்டீஸ் ப்ரொடக்ஷனோட இது செகண்ட் ப்ரொடக்ஷன். இது ஃபஸ்ட்டு கூழாங்கல் பண்ணோம், ரெண்டாவது வந்து சமா பண்ணுறோம். கூழாங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே சப்போர்ட் நாங்கள் வந்து ஜமாக்கு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகலை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி படைப்பு, நல்ல கண்டென்ட்டு நம்ம எல்லோரும் தான் கொண்டு போய் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தயவுசெய்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லோரும் எப்படியாவது வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சிடும். அதுதான் ஒரு நம்ம கடமையாக நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தென் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். பாய். கம்ப்ளீட்லி ப்ரோ சார். உங்கள் க்ரூ யாராவது மேலே வர வைக்கணும். டேரக்டர் சார், உங்கள் டீம்
தேங்க்யூ. இப்போ கேள்வி நேரத்தில் எங்களோட ஜாயின் பண்ண முடியல, பட் ஐ ரியலி தேங்க் ஹிம். அவரோட விஷன், அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. தென் அலெக்சாண்டர் சார், அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார். அண்ட் முக்கியமாக எங்களோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கவரேஜ் எங்களுக்குலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் மேலே இல்லை வந்து கற்றுக்கிட்டீங்க. இவங்க அத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்டெலாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் நான் என்னோட சொந்தக்காரர், என்னோட மாமா முறை வேணும். அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது. அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும். ஏன்னா இங்கே தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களே இந்த பகுதியில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அவங்க தான் சார்ல வந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து இங்கே சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருமே வந்து இங்கே தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாங்க சார். இவங்க 2 பேர் தான் பண்ணாங்க. இதில் இன்னொன்று, அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நடிச்சுட்டே இருந்தால் உண்மையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ், இந்த ஆக்ஷன் எல்லாமே அப்படி தான் வரும். அந்த திடீர்னு நீங்கள் அர்ஜுனராக மாறும்பொழுது அந்த லாஸ்ட் எமோஷனல்ஸை எப்படி மாற்றினீங்க, எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரிகிற மாதிரி இருந்தது, அந்த இது வந்து நல்லா இருந்தது, வேற மாதிரி இருந்தது சார். நான் அங்கே தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார். அங்கே வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க, ஆண் வேஷம் போடுறவங்க தனியாக இருக்காங்க, 2 வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார். அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது. அவங்க திடீர்னு ஒரு அர்ஜுனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளாக இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணது தான் சார். சார் அது வெறும் இன்ஸ்பயர் சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்களா அந்த கூத்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி? அப்போ கூட ஆனால் அழகாக நீங்கள் அந்த லேடி கட்டை போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நடை உடை பாவனை எல்லாமே எல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. இது என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உள்ளுக்குள்ளால நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அது எப்படி பண்ணீங்க? ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் அது இருந்தது. படம் பார்க்க எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டோம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. இந்த முன்னாடியும் சரி, அது அர்ஜுனராக வரப்பையும் சரி, எப்படி என்ன உங்கள் பரம்பரையில் யாராவது இந்த கூத்து அதுக்குள்ளார இருந்தாங்களா? ஆமாம் சார். நம்ம இப்போ எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வருஷம் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க. அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு குடும்பத்துக்கு, இந்த படத்தில் வந்த கதை தான் சார், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ என்னோட குடும்பத்தில் என்னோட தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டு இருந்ததை தவிர மேபி என்னோட டிஎன்ஏல அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தெருக்கூத்தில் இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க. ஆனால் இதில் பார்த்ததுல எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பேட் வேர்ட்ஸும் வரல, ஆனால் எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்துருக்கீங்க. அந்த கண்ட்ரோல் எப்படி இருக்குங்க? ஏன்னா ஒரு தெருக்கூத்தில் பஃபூன் இல்லாமல் கொண்டு போக முடியாது. பஃபூன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் பஃபூனே காட்டலை. நீங்கள் சொன்னது தான் சார். நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதில் ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது சார். அப்போ பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறத விட அது ஜனரஞ்சமாக மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க தன்னோட மொழி பேசுகிறவங்க வந்து